இந்த வீடியோவில் நம்ம சம் பார்க்க போகிறோம். சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் a tends to 1, b வந்து 2, c 3 up to z 26 அப்படின்னு கொண்டால் a பவர் b plus b பவர் c plus c பவர் a என்பது டேஸுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ இதில் உள்ள இதோட சமமாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏபிசிடி அப்படின்னு கொடுத்தனால ஏ டு இசட் வர அதோட வரிசையாக நம்பர் எழுதிக்கணும். ஏ டு இசட் போட்டு ஏனா 1, பினா 2, சினா 3 அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போனா இசட் வர 26 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பவர் பி பிளஸ் பி பவர் சி பிளஸ் சி பவர் ஏ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ a power plus b power c plus c power a இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப a ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 1. அப்ப 1 பவர் b ஓட வேல்யூ 2 plus b ஓட வேல்யூ 2 பவர் c னா c ஓட வேல்யூ 3 plus c ஓட வேல்யூ என்ன இருக்குங்க 3. அப்ப 3 பவர் a னா a ஓட வேல்யூ 1 equal to 1 power 2 னா 1 2 times போடணும். அப்ப 1 into 1 1 plus 2 power 3 னா 2 3 தடவை போடணும். அப்ப 2 into 2 into 2 2 4 4 2 8 ன்னு வரும். அப்ப 2 power 3 is equal to 8. அப்ப 3 ஒரு தடவை போட்டா 3. இப்ப இத கூட்டினோம்னா 8 1 9 9 1 9 3 12. அப்ப இதோட வேல்யூ வந்து 12. நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் ஆஃப் fx s minus g 1 b into e இதுல எல் இதுல 4ல எதோட வேல்யூ வந்து 12 இல்ல அப்படின்றதான் இதோட கொஸ்டின். கொடுத்திருக்க ஆப்ஷனை பார்த்தா ஆப்ஷன்ல டி வந்து எல் மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க எல்லோட வேல்யூ வந்து டைரக்டா 12 கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு இங்க ஈக்குவலான வேல்யூ இருக்கு. இங்க இதோட வேல்யூ 12, இப்ப எல்லோட வேல்யூ டைரக்டா 12 தான். அப்ப ஆப்ஷன் டி வந்து வராது. அப்ப ஆப்ஷன் டி கிடையாது. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல பார்க்கணும். ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப் ஓட வேல்யூ என்ன இங்க 6. இப்போ 6 இன்டூ எக்ஸ் ஓட வேல்யூ 24 பிளஸ் 6 இன்டூ 24. 6 24ஆல பெருக்கணும்னா என்ன வரும்னா 144. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. 144க்கு ரூட் எடுத்தோம்னா 12ன்னு வரும். அப்ப இந்த வேல்யூ கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி ல s மைனஸ் ஜி கொடுத்துருக்காங்க. அப்ப s மைனஸ் ஜி s ஓட வேல்யூ இங்க என்ன வரும்? s க்கு வேல்யூ வந்து 19 ஈக்குவல் டு 19 மைனஸ் ஜினா வேல்யூ என்ன 7. அப்ப 19 மைனஸ் 7 19ல 7 போச்சுன்னா 12. அப்ப இந்த வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்பது ஏ கிடையாது, பி கிடையாது, டியும் கிடையாது. அப்ப சி மட்டும்தான் பெண்டிங். அப்ப சியை மட்டும் பார்த்தோம்னா பி இன்டூ இ, பியையும் இயையும் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். பியோட வேல்யூ என்ன வரும் 2. அதே மாதிரி இக்கு வேல்யூ என்ன 5. இப்ப 2 இன்டூ 5 ஈக்குவல் டு 2 10. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச a பவர் b பிளஸ் b பவர் c பிளஸ் c பவர் a யோட வேல்யூ 12, b இன்டூ e யோட வேல்யூ 10 நாட் ஈக்குவல். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.